ஹலோ, எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பெப்பர் சிக்கன். நான் அது எப்படி பண்ணேன்னா, மிளகு, சீரகம், மல்லி, சோம்பு இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கப்புறமா சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த பவுடர் பண்ண மசாலாவும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெப்பர் சிக்கன் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சாப்பாட்டுக்காக கிரேவி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய் கிரேவி பண்ணேன். அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தட்டி போட்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3யும் சேர்த்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக இருக்குது. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சிக்கனை விட கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார். நாங்களும் நினச்சி முடிச்சாச்சு. பாய்.